Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது why South India better than North India. இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நாளாவே மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஏன் நார்த் இந்தியா விட சவுத் இந்தியால நிறைய இண்டஸ்ட்ரீஸும் நிறைய பிசினஸும் நிறைய கிரௌத்தும் இங்க அதிகமா இருக்கு. இது என்னைக்கு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இதை பத்தின ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நீங்க எல்லாருமே இந்த டாபிக்கை பத்தி சொன்ன உடனே அங்க உள்ள கவர்மெண்ட்டையும் இங்க உள்ள கவர்மெண்ட்டையும் தான் கம்பேர் பண்ணுவீங்க. இது ஒரு கம்பேரிசன் கவர்மெண்ட்டை பத்தி இல்ல, ஒரு பிசினஸ் பத்தி, ஒரு எக்கனாமி பத்தி, ஒரு ஜிடிபி பத்தி. ஏன் அங்க இல்லாத ஒரு கிரௌத் இங்க மட்டும் அதிகமா இருக்கு? ஸோ இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா டூரிசம். இந்த டூரிசம் ஏன் சவுத் இந்தியால எல்லாருமே அதிகமா சூஸ் பண்றாங்க? அதுவும் முக்கியமா ஃபாரினர்ஸ் சவுத் இந்தியாவை தான் டூரிசத்துல அதிகமா யூஸ் பண்றாங்க. அதை தாண்டி அவங்க போனா காஷ்மீர், லடாக் அப்படி போயிடுவாங்க. பட் மேஜராக நார்த் இந்தியால டூரிசம்ன்றது அவ்வளவா டெவலப்பே ஆகல. ஏன்னு பாத்தீங்கன்னா கிளீனஸ் அண்ட் ஸ்மார்ட்னஸ். சவுத் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிட்டிஸ் எல்லாமே கிளீனாகவும் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும், சிட்டிஸ் ரொம்ப வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப வேகமாகவும் இருக்கும். இதுவே கம்பேர்ட் நம்ம நார்த் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருக்க சிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா தூய்மை இல்லாம இருக்கும். சிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பான் ட்ரக் வந்து அதிகமா யூஸ் பண்ணி அது எல்லா இடத்துலயும் துப்பிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்க்கு பிடிக்காது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் விஷயம் வந்துங்க. ஸோ கம்பேர்ட் டு நார்த் இந்தியா அண்ட் சவுத் இந்தியா, டூரிசம் வந்து சவுத் இந்தியால டெவலப் ஆகுறது. இப்போ நம்ம பர்த் ரேட், லிட்ரஸி ரேட் எல்லாம் பார்க்கலாம். இப்போ நார்த் இந்தியால பீகார நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நார்த் இந்தியால பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா லிட்ரஸி ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 61% தான். அதுவே அங்க ஒரு மனுஷன் சராசரியா வாழ்ற வயசு வந்து பாத்தீங்கன்னா 62% தான். இது ஓவரால் இந்தியா விட அந்த மாநிலத்துல கம்மியா இருக்கு. இதுவே நம்ம சவுத் சைட் தமிழ்நாடு அண்ட் கேரளா எடுத்துட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 81% பாத்தீங்கன்னா லிட்ரஸி ரேட் இருக்கு. இதுவே கேரளா வந்து பாத்தீங்கன்னா 91%. இதுதான் நம்மளோட இந்தியால இருந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 லிட்ரஸி ரேட். அண்ட் அது மட்டும் இல்லாம கேரளால லைஃப் எக்ஸ்பெக்டன்சியோட இயர் வந்து பாத்தீங்கன்னா 75% பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதாவது சராசரி மனிதனோட வாழ்வு வந்து பாத்தீங்கன்னா 75 வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உயிர் வாழ்வாங்க. ஸோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க கிளைமேட், அங்க இருக்க டெம்பரேச்சர், அங்க இருக்க அவங்க நேச்சுரலா எடுத்துக்கிற விஷயங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல இம்ப்ரூவ் பண்ணுது. அதே மாதிரி நம்ம சவுத் இந்தியாவோட ஜிடிபி எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 5 ஸ்டேட் எடுத்துக்கிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவோட டபுள் மடங்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி எல்லாமே அதிகமா இருக்கு. அதுவும் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி ஏரியா நம்ம எடுத்துக்கிட்டோம் எக்ஸாம்பிளுக்கு, எங்களோட ஜிடிபி லெவல் வேற லெவல்ல அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னாடி இருக்க ஒரு மெயின் காரணம். இப்ப நம்ம ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டேட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 1 தமிழ்நாடு, இன்னொன்னு கேரளா, 3 கர்நாடகா. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டை பத்தி பார்ப்போம். தமிழ்நாட்டுல சென்னை தான் வந்து பாத்தீங்கன்னா ஏசியோட டெட்ராய்ட்னு அழைக்கப்படுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனி ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி துறையும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கு. அண்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் அதிகமா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இங்க கடல் ஓரமா நம்ம மாநிலம் அமைஞ்சதால பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு மெயின் காரணம். அண்ட் இன்னொரு மேஜர் விஷயம் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய காலேஜ் இருந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல கல்விகளை கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல விஷயங்களை ரிசர்ச் மூலமா கிரியேட் பண்ணி அது எப்படிலாம் கிரியேட் பண்ற உத்தியோகத்தை நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல இருந்து தமிழ்நாட்டுல படிக்கிறோட பசங்களோட சதவீதம் அதிகமாயிட்டு இருக்கு. நார்த் இந்தியால இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கேரளா பத்தி பார்ப்போம். கேரளா எடுத்துக்கிட்டாங்க லிட்ரஸி ரேட் வந்து பாத்தீங்கன்னா 96% இருக்குது. அது மட்டும் இல்லாம கேரளால எக்கச்சக்கமான படிச்சவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 100% பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 68% பேர் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர் கேரளால இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால கேரளா எஜுகேஷனும் சரி அண்ட் டெவலப்மெண்ட்டுமே சரி நிறைய இருந்துட்டே இருக்கு. ஸோ என்னதான் எஜுகேஷன் இதுல டெவலப்மெண்ட் இருந்தாலும் அவங்க நேச்சுரல் விட்டு கொடுக்க மாறிட்டு இருக்காங்க, சுத்தமா வச்சிருக்காங்க ஏரியாவை. ஸோ அவங்களோட கேரளா நம்ம போனாலே இப்போ ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா ஏன் கேரளா சூஸ் பண்றாங்கன்னா அங்க இருக்க நேச்சர், அங்க இருக்க கிளைமேட், அங்க இருக்க சுற்றுச்சூழல ரொம்ப விரும்புவாங்க. அண்ட் அதனாலதான் அவங்க டூரிசத்தை ரொம்பவே டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கேரளால சோசியல் ப்ராக்ரஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணா. ஏன்னு பாத்தீங்கன்னா சமத்துவன்றது ரொம்பவே வந்து பயங்கரமா வளர்ந்து நிக்கிற விஷயம். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனாலே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க சமத்துவம் சரி, அங்க இருக்க மக்களோட ஒற்றுமையும் சரி, இது ரொம்பவே ஹையா இருக்கும். என்னதான் சில இடத்துல சில பிரச்சனைகள் இருந்தாலும் பட் கேரளால கம்பேர் நம்ம சவுத்ல கம்பேர் பண்ணா கேரளா வந்து பாத்தீங்கன்னா அந்த சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் விஷயத்துல பாத்தீங்கன்னா டாப் 1ல இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவில கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கேரளா தான் சேஃபஸ்ட் ஸ்டேட்னு சொல்றாங்க. அங்க வாழ்றதுக்கும் சரி, அங்க என்ன ஒரு நம்ம ஒரு சாப்பாடு எதுவுமே அங்க அனுப்பலாம் கூட அங்க இருக்க விஷயங்களை வச்சு இந்த மக்கள் வாழ்ந்துருவாங்க. அப்படி ஒரு சேஃபஸ்ட் சிட்டி தான் சொல்லிட்டு கேரளாவை முடிவு பண்ணிருக்காங்க. அண்ட் கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஐடி டெவலப் பண்ணது ரொம்பவே அதிகமா இருக்கும்.
ஸோ செம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே கர்நாடகாவில் தான் ஆரம்பிச்சு இந்தியா வேல்யூவேட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கனால அவங்களோட ஜிடிபி ரொம்பவே ஹையாக போய்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2030 யார் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரில்லியன் ரீச் பண்ண போறான்றதுக்கு தமிழ்நாடு கர்நாடகா தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ல போயிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா வீடியோ பார்க்கணும்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம் நம்ம சேனல்ல. ஸோ அதோட கார்ட்ஸ் நான் மேலே கொடுக்குறேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும்டா, ஏன் நார்த் இந்தியா பின்னாடி இருக்கு, இவங்களுக்கு மட்டும் ஏன் கவர்மெண்ட் கொடுக்குதா? ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம நார்த் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா யூபி, பீகார், ராஜஸ்தான் இந்த ஸ்டேட்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாம்பிளுக்கு, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து அதிகமா கிடையாது. ஸோ ஸ்கூல் காலேஜஸ் வந்து அதிகமா கிடையாது. அண்ட் டெவலப்பிங்கான மக்கள் கத்துக்கணும் ஒரு விஷயம் வந்து அதிகமா கிடையாது. ஸோ நிறைய பசங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஒரு இடம் போயிட்டு இனோவேட்டிவ் எனக்கு கத்துக்கணும், அதுவும் கிடையாது. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக உள்ள ஹாஸ்பிட்டல்ஸும் அங்கே அதிகமாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் வந்து அங்கே கம்மியாக இருக்கிறதுனால மக்கள் அந்த பயன்பாட்டுக்கு வந்து அதிகமாக வந்து உள்ளே போகாதனால பார்த்தீங்கன்னா அங்கே எக்கனாமி, ஜிடிபி எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருக்கு. அண்ட் கல்ச்சுரல் அண்ட் சோசியல் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தில் டிசிப்ளின் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பட் இது நார்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒழுக்கம், கட்டுப்பாடு இதெல்லாம் கம்மியாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே உள்ள மக்கள்கிட்ட புரிதல் எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் சவுத் சைடில் மக்கள்கிட்ட புரிதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயனால பார்த்தீங்கன்னா நார்த்துக்கும் சவுத்துக்கும் ரொம்ப ஒரு பெரிய கேப் ஆனதே காரணம். அண்ட் நிறைய மேஜர் பாயிண்ட் சொல்லிக்கிட்டே போகலாம். சோசியல் ஜஸ்டிஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, செகுலர் மென்டாலிட்டி சவுத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபெஸ்டிவல்ஸ், ஃபுட்ஸ், சினிமா, பொலிட்டிக்ஸ், ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணால் நார்த்தை விட சவுத்தில் தான் இதுக்கான மரியாதையும் வேல்யூவும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபாரின் பீப்புள்ஸாக இருக்கட்டும், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே சவுத்தை சூஸ் பண்ண காரணம். அப்படி நம்ம இவ்வளவு விஷயம் பண்ணியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே நார்த் சைட்ல தான். இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, அவங்க நார்த்தை டெவலப் பண்றதுக்கு இப்ப நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணமா ஒரு 10 ரூபா நம்ம கர்நாடகா, தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம்னா நம்ம ரிட்டர்ன் வேல்யூ அவங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கு 13 ரூபா கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இதுவே அவங்க நார்த்ல ஒரு 10 ரூபா ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுக்கு லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை கம்மி பண்ணிருக்காங்க. இதுல சில அரசியல் காரணங்களும் இருக்கும். நம்ம சேனல் அதை பத்தி நம்ம பேசுறதே கிடையாது. ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாம நார்த்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எஜுகேஷன் டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஆகிட்டு இருக்கு. ஸோ அது இன்னுமே பெட்டர் ஆனா நார்த் நிறைய டெவலப் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் எஜுகேஷன். இது இருந்தா மட்டும்தான் நார்த் டெவலப்ன்றது ரொம்ப அதிகமா போய்கிட்டே இருக்கும் சவுத்தை விட. பட் இந்த எஜுகேஷன் ஒழுங்கா ப்ராப்பரா அதை கத்துக்கல, அதை வந்து பயன் எடுத்துக்கலன்னா கண்டிப்பா இப்ப மட்டும் இல்லைங்க, எப்பயுமே சவுத் தான் பெட்டரா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வச்சு உங்களோட ஒப்பீனியன் என்ன? நார்த் பெட்டரா, சவுத் பெட்டரா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு புது வீடியோ நான் சீக்கிரமா சந்திக்கிறேன். பாய்.